வார்த்தையின் மகத்துவங்களை கேட்டு ஆமேன் என்று சொல்லி நீங்கள் ஆர்ப்பரித்து அப்பாவுடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும் பொழுது அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய முடியாத காரியத்தையும் அவர் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ பாடுகிற பிள்ளைகள் எப்படி பாடணும் அப்படின்னா, அந்த வார்த்தையை என்ன செய்யணும்? இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே பார்க்கலாம். அந்த பாடலை நீங்கள் எப்படி பாடணும்னா, அதை உணர்ந்து அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு பவுல் சொல்கிறாரு, ஆமாம், என் பலவீனத்தில் உங்கள் பலன் என்ன செய்யும்? பூர்ணமாக என்ன செய்யும்? விளங்கும். எந்த பலவீன நேரங்களில் கிருபை என்ன செய்தீர்? ஆமாம், உங்கள் கிருபை எனக்கு போதும்பா. அந்த வார்த்தைகளை உணர்ந்து 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 அதனுடைய மகத்துவங்களை அறிந்து நம்ம பிடித்து கொண்டு நம்ம ஆராதிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக என்ன செய்வார்? அல்லேலூயா. தம்முடைய பலனை தந்து